Hi friends, welcome to DS3V Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பிரஷா? நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம காயின் குக்கி செய்ய போறோம். ஏன்னா என் பசங்களுக்கு காயின் குக்கி வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நம்ம பட்டர், மாஸ், சுகர் எல்லாம் சேர்ந்து கலந்து தான் செய்ய போறோம். பிரஷா அடிக்கிறீங்களா? ஸ்லோலி ஓகே. நல்லா அடிங்க. அது ஹார்டா தான் இருக்கும். அடிக்கும் போது சாஃப்ட் ஆயிரும். மேல போட்டுங்க. சக்கரை உடைச்சி போடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு போடுங்க. அடுத்து எக் வேணுமா? ரெண்டே ஓடிங்கல? இல்ல உடைக்கணும். ஒண்ணுல ஒயிட் மட்டும் போடணும். ஒண்ணுல வாஷ் பண்ணிட்டலாம். ஒண்ணுல சைடு பை சைடு போடணும். அந்த எக்ல சைடு பை சைடு போட்டு அப்புறம் ஒரு பவுல்ல வச்சுக்கணும். ஒரு டப்பால. நம்ம இதில் மைதா சேர்க்கலாம். மைதா சேர்க்கறதுக்கு முன்னாடி மைதா மாவு சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சீவிங் பண்ணணும். அப்புறம் பேக்கிங் பவுடர் ரொம்ப ஷைனியா போடுங்க. ஸ்னோ மாதிரி இல்ல, ஸ்னோ மாதிரி ஷைனியா இருக்கு. அப்புறம் ஒரு சிட்டுக்கு உப்பு வைத்தாங்க. நான் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன். ஸ்லோலி பண்ணணுமே. மிக்ஸ் எக் யா. இப்போ இதில் கலரிங்காக ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் நான் இன்னைக்கு கேசரி கலர் தான் ஆட் பண்ண போகிறேன். இதில் மாவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலக்க போகிறோம். அப்புறம் பேட்டர் ரெடி. அப்புறம் ஃப்ராஸ்டி ரெடி ஆயிடும். அப்போது காயின் குக்கிக்காக ஃப்ரஸ்டி பேட்டர் ரெடியா? ஸ்லோலி ஜென்ட்லி. பட்டர் எல்லாம் போயிடும். சரி, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணணும். இட்ஸ் கெட்டிங் லேட்டில் இப்படியே பண்ணால் நம்ம நாளைக்கு தான் முடிப்போம். அப்புறம் நாளைக்கு டைமாக இருக்காது இல்லை? சீக்கிரமாக பண்ணணும். ரெடி. பேட்டரி ரெடி. இது நம்ம காயின் ஷேப்பில் ட்ராப் பண்ணணும். ட்ராப் காயின். அடுத்து நம்ம பேட்டரு ஒரு பைப்பிங் பேக்கில் வச்சு ட்ராப்பில் ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் சாண்ட்விச் பேக் மூலமாக அந்த வேலை பார்க்க போகிறேன். Big scoop. Big scoop. That's really much bigger than that one. Are you happy? It's like fruity, frosty, and like cookie. இந்த மாதிரி வேலைகள் கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் நடக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எனக்கு தெரியப்படுத்துருங்க. காயின் குக்கியான ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் பேட்டர் ரெடி. இப்போ நம்ம இதில் ஒரு குட்டி கட் போட்டுட்டு ட்ராப்ஸ் போட போகிறோம். அடுத்து நம்ம பேக்கிங்காக பார்ச்மெண்ட் ஷீட் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மேலே அம்மா கை பிடிங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணணும். சரி, அங்கே நான் முடிக்கிறேன். இந்த பக்கம் நீங்கள் பண்ணுங்க. ஃப்ரெஷ்ஷோட சேர்ந்து நம்ம காயின் குக்கி செஞ்சு முடிச்சாச்சு. அழகாக வந்திருக்குது. அடுத்தது நம்ம இன்னொரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். இப்படி கொஞ்சம் க்ரஷ் பண்ணால் அதோட ஃப்ளேவர் நல்லா வரும். எல்லாம் விரிச்சிட்டு போடுங்க. உப்பு அம்மா தான் போடணும், இல்லாட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு எல்லாம். அது நம்கின் ஆயில் தான். இந்த ஆயில் எல்லாம் உடைக்கணும். யார் கத்து கொடுத்தாங்க? எங்கள் அம்மா. Behind the scenes. Best videographer can get. அவர் உட்கார்ந்து
இப்படி கிஸ் கேட்டுக்கிட்டே இருப்பார், நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அடுத்த நம்ம மாவு தண்ணி போட்டு பிசைஞ்சிக்கணும். இது பிசையும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா டோ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் தான் நமக்கு நல்ல க்ரன்ச் கிடைக்கும். ஆமாம், இல்லாட்டி ஆயில் சோக் பண்ணிடும். போடுங்க ஒரு சொட்டு. மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு தான் பிசையணும். ரொம்ப தண்ணி போட்டால் மாவு சாஃப்ட் ஆயிடும். அப்புறம் எல்லாம் எண்ணெய் பிடிக்கும், ஆயில். மாவு கன்சிஸ்டன்சி பிசைஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் டிவைட் பண்ணிவிட்டு சின்ன சின்னது ரோல் வச்சு ஃப்ளாட் பண்ணி கட்டிங் பண்ணி ஃப்ரைங் பண்ண போகிறோம். நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கட்டு போடணும். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் எல்லாம் கிடையாது, ஒன்லி நம்கின் ஷேப். டிஃப்ரெண்ட் ஷேப் பண்ண ஆரம்பித்தா அப்புறம் அவ்வளோதான், விடிஞ்சிரும். நான் ஃப்ளவர் பண்ணு. நீங்கள் அந்த சைட் கார்னரை பண்ணிட்டு வாங்க, நான் இந்த சைட் பண்ணிட்டு வரேன். It is very dangerous. லைட்டாக பண்ணுறீங்க டைமண்ட் ஷேப் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் செய்யும் போது பசங்களாம் அப்படி எடுத்துகிட்டு சாப்பிடும் போது அது ஒரு ஹாப்பி ஃபீலிங். ஏன்னா நாங்களும் அப்படி செஞ்சுருக்கோம். எடுத்துடணும். இந்த போலில் போடுங்க. போலில் எப்படி இருக்கே? கிரஞ்சியாக இருக்கா? சூப்பராக இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் நான் பசங்களோட இப்படி எல்லாம் பலகாரம் சுட்டும் போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஃபீலிங். ஏன்னா சின்ன வயசில் நாங்கள் எல்லாம் சின்ன பசங்க இருக்கும் போது எங்கள் அம்மாவோட எல்லாம் செஞ்சு பக்கத்தில் இருந்து எடுத்து சாப்பிட்றது எல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அதில் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பியூட்டிஃபுல்லான மூமெண்ட் இருந்துச்சு. இன்னைக்கு செய்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, அதை செஞ்சு முடித்து சாப்பிடும் போது அதோட அருமை தெரியுது நமக்கு. இதுதான் முதல் பசங்களோட நான் பலகாரம் செஞ்சுட்டு இருக்கேன் கிறிஸ்மஸுக்கு. ஏன்னா பசங்களை சின்ன ஆள் இருக்கும் போதே எப்போவுமே ஒரு டேஞ்சர் தான், கவனமாக செய்ய வேண்டி இருக்கும். அதனால நான் செய்கிறதே இல்லை. ஆனால் இந்த முறை சரி ட்ரை பண்ணலாம்னு நினச்சி நான் ட்ரை பண்ணேன். இந்த முறை ஸ்வீட்டுக்கு ஒரு காயின் குக்கி, சால்ட்டிக்காக நம்கின் எல்லாம் செஞ்சேன். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் பிளான்ஸ் இருக்குது. டைம் ஃபேவர் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக செய்வேன். பாப்போட பிக் ட்ரீம் வந்து அவள் டோனட் செய்யணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். இன்னும் லட்டு எல்லாம் செய்கிறதுக்கு ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக டைம் ஃபேவர் பண்ணால் கண்டிப்பாக நான் செய்ய போகிறேன். இன்றைக்கி இந்த பலகாரம் சுட ஆரம்பிக்கும் பொழுது ப்ரெஷியாவும் சரி விக்டரும் சரி வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ட்ரைபாடை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஆரம்ப நேரத்தில் வந்து 2 பேரும் மாறி மாறி டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு ஸ்டூலை போட்டு அங்கே நின்றுட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இது எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. ரெண்டாவது ஷெரின்னு சொன்ன விஷயம், இந்த நம்கின் பண்ணுறதா இருந்தால் கூட நான் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா வந்து அது ஆயில்னால விக்டர் இப்போ அந்த ஸ்டூல் போட்டு அடுப்பு மேலே ஏறுவான். அதனால் வந்து ரொம்ப டேஞ்சர், கூட இருந்தால் தான் நான் பண்ணுவேன் அப்படின்றாங்க. இப்போ நான் அது பண்ணால் எப்படி நம்ம வீடியோ எடுக்கிறதுன்ற ஒரு கேள்வி இருந்தது. பட் தேங்க்ஃபுல்லி அவன் வந்து நல்லா தூங்குறான், இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கான். ஸோ அதனால் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் வீடியோ எடுக்கும் பொழுது ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி வந்து 2-3 ஷார்ட்ஸ் அவள் எடுத்துருக்குறான் அம்மா செய்கிறத. அதே மாதிரி அந்த நம்கின் எடுத்து சாப்பிட்றது எல்லாமே செல்ஃபாலாம் எடுக்க ட்ரை பண்ணால் அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா பிள்ளைகள் வந்து பெற்றோர்கள் செய்கிற விஷயங்களை எப்படி உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. நான் இது வரைக்கும் அவளுக்கு சொல்லி கொடுத்ததில்லை, ஆனால் அவளாவே அதை வந்து கற்றுக்கிட்டு இருந்திருக்கிறா. நம்ம செய்கிறத பார்த்து அவள் கற்றுட்டு இருந்திருக்கிறா. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். சரின்னு சொன்ன மாதிரி இட்ஸ் a வெரி ஸ்பெஷல் கிறிஸ்மஸ் டு அஸ். ஏன்னா முக்கியமாக சரி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் அதே தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஏன்னா நான் இந்த இடத்துல இதை நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நான் சின்ன வயசில் இருக்கும் பொழுது எங்கள் சின்னண்ணன் மதிவானன் அவர் வந்து பார்த்திங்கனாக்கா அவருடைய நண்பரோட ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு ஈசிஆர் நம்ம கேளம்பாக்கம்லாம் தாண்டி போய் சவுக்கு தோப்பில் உண்மையான சவுக்கு மரத்தை வெட்டிட்டு சாயங்காலம் ஒரு 4-5 மணிக்கு தான் ரிட்டர்ன் வருவார். வந்து அப்படியே நம்ம உண்மையான அந்த மரத்தை தான் வைப்போம், வீட்டில் டெக்கரேஷன் பண்ணுவோம். சின்ன பிள்ளைல அந்த டெக்கரேஷன் பண்ண
அனுபவங்கள். அந்த நேரத்தில் தேனாக்காவும் மம்மி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பலகாரங்கள், வெரைட்டிஸ் ஆஃப் பலகாரம் செய்வாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் கிறிஸ்மஸ்னால் மிகப்பெரிய ஒரு திருவிழா மாதிரி ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். விடிய காலையிலேருந்து நைட்டு 1 மணி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து நிறைய பலகாரங்கள் செய்வோம். அவர் செய்யும்பொழுது எடுத்து சாப்பிட்றது, சில நேரம் செல்லமாக திட்டுவாங்க, சில நேரம் இந்தாடான்னு எடுத்து கொடுப்பாங்க. அந்த ஞாபகங்கள்லாம் வந்தது. இன்னைக்கு வந்து நம்ம பிள்ளைகள் அதை பண்ணும் பொழுது அந்த பழைய நினைவுகள் இல்லை, நம்மளே அந்த இடத்துல இப்போ இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சு. இந்த கிறிஸ்மஸ் நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னுடைய நண்பன் ஒருத்தர் இருக்கான், என்னுடைய கிளாஸ்மேட்டு. வருஷம் பூரா நாங்கள் பேச மாட்டோம், பழக மாட்டோம், எதுவுமே இருக்காது. ஆனால் அவன் எங்கே இருந்தாலும், இந்தியாவில் நான் இருந்த காலத்தில் எங்கே இருந்தாலும் கிறிஸ்மஸ்க்கு வந்துடுவான். அவன் பேர் மதுக்கர். அவங்க தந்தையார் வந்து அவருடைய மகனுடைய அந்த ஆசைக்காக எங்கே இருந்தாலும் மதுக்கரை கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டில் எங்களோட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கிறிஸ்மஸ்லாம் கடந்து வந்துட்டு இன்னைக்கு எங்களுடைய பிள்ளைகளோட இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் இப்படி ஒரு அன்பான குடும்பத்தை பிள்ளைகளை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய நன்றிகள். அண்ட் உலகத்தில் இருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களும் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுற எல்லோருக்கும் எங்களுடைய இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். லிவ் த ப்ரெசன்ஸ், அதுதான் முக்கியமான விஷயம். கிறிஸ்மஸ்னாலே ப்ரெசன்ட் தான், அதை விட நம்முடைய ப்ரெசன்ஸ் இன்னும் அதிகமான வேல்யூபிள் நினைக்கிறேன். குறிப்பாக பிள்ளைகள்லாம் இருந்தாங்கன்னா, பெரியவர்கள் இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு உங்களுடைய நேரத்தை கொடுங்க. இந்த ப்ரெசன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த நேரத்தை விட மிகப்பெரிய ஒரு பரிசு வந்து இந்த உலகத்தில் கிடையாது. டைம் இஸ் மோர் வேல்யூபிள். இன்னைக்கு கூட ஒரு அருமையான தோழர் எனக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவு மாறி இருக்கு, அதனால வந்து எவ்வளவு டைம் நம்ம சேவ் பண்ணுறோம், பட் ஆனால் நம்மக்கிட்ட டைம் இல்லைன்னு சொல்கிறோம். ஸோ டைம் இஸ் மோர் ப்ரெஷியஸ். அதை வந்து இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நம்ம முடிந்த அளவுக்கு நம்மளுடைய தெரிந்தவர்கள், உறவுகள், பெரியவர்கள், குழந்தைகளுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வீடுகள்லேயும் என்ன மாதிரி பலகாரம் எல்லாம் செஞ்சுருக்கீங்க, கிறிஸ்மஸுக்கு செஞ்சீங்க இல்லை வாங்கினீங்களா, என்ன இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துருங்க. நன்றி, வணக்கம்.